ஏமாடி எங்க இந்த வீட்டு சின்ன மருமக ஆளே காணோம், எந்திரிச்சாலா இல்லையா? அதெல்லாம் அப்பவே எந்திரிச்சா மாமா. அவ காலையில டிஃபன் சமைக்கணும்ல, அதை சமைச்சிட்டு இருக்கா. நான் கூட மாட ஏதாச்சும் வேலை செய்யறேன்னு சொன்னேன். ஆனா அவதியா அதுல ஒண்ணு வேண்டாம், இட்லி தானே சுட போறோம், பெருசா எந்த வேலை கிடையாது, நீங்க போகன்னு சொல்லி என்ன அனுப்பி விட்டுட்டான். பரவாயில்ல, அந்த பொண்ணு வந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் கொஞ்சம் நல்ல பொறுப்பாதான் இருக்கு. வந்த புதுசு மாதிரி இல்ல, இப்ப நல்லா ஆள் கூட எல்லாம் பேசிக்கிட்டு சகஜமா இருக்குது, வேலையில இழுத்து போட்டு அதுவே செய்யுது. நம்ம குடும்பத்தோட ஒன்றுமே ஒன்றா ஆயிடுச்சு இல்லையா? ஆமாப்பா, வந்த புதுசுல நான் கூட அந்த பொண்ணு கொஞ்சம் திமிர் எடுத்தவ போல இருக்கு, ஒரு மாதிரியே பேசி சரியில்லையேன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அவசரப்பட்டு என் அவனுக்கு வந்து அந்த பொண்ணு பேசி முடிச்சிட்டுமோன்னு நினைச்சு வருத்தமா இருந்துச்சு. ஆனா வந்த புதுசுல தான் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறமாட்டிக்கு போக போக அது மனசு மாத்திட்டு இப்ப நல்லபடியா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நினைச்ச அளவுக்கு இல்ல. புது இடம், புது சனங்க, புது வீடு, அதனால அப்படி இருந்திருக்கும்டா. இப்ப எல்லாம் பழகிடுச்சுல, நம்ம முகத்துல ஒருத்தர் பார்த்து இப்ப பழக்கமான முகமா இருக்கிறதுனால நல்லா பேசி சிரிக்குது போல. என்னங்க இது? மாமா உட்காந்துருக்காரு, வயசுல பெரியவர் உட்காந்துருக்காரு, கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்லாம ஒரு விவசாய இல்லாம இந்த பொண்ணு பாட்டுக்கு வந்து அவருக்கு எதிரில சோப்பாலத்துக்கு கால் போட்டு உட்காந்து கிடக்கு. அது இது நானும் பாத்துட்டு கிடக்கேன், என்னமோ பட்டணத்துல வளர்ந்த புள்ள மாதிரி இல்ல பண்ணிட்டு கிடக்கு. என்ன பதில பேச மாட்டேங்கிறீங்க? குட் மார்னிங்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? இங்கிலீஷ் தெரியாதா? நம்ம யார பத்தி அப்படி சொல்லுதே? எங்க மாமனார் அந்த காலத்துல அக்ரிகல்ச்சர் படிச்சிராக்கா, இங்கிலீஷ்ல அவருக்கு அத்துப்படி. பரவாயில்ல, மருமக நம்மள பத்தி பெருமையா தான் சொல்றான். என்னது அக்ரிகல்ச்சரா? ஓஹோ, விவசாயம்ன்றது அப்படி சொன்னீங்களா? அது சரி. இந்த விவசாயம் பண்றதுக்கு எதுக்கு தனியா உட்காந்து படிக்கணும்? ஏதாவது வேலை வெட்டிக்கு போயிருந்தா கூட நல்ல காசு சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா இந்த விவசாயம் பண்ணிவிட்டு அது ஒரு விளைச்சல வராம விஷத்தை குடிச்சு எல்லாரும் செத்துட்டு கிடக்காங்க. இன்னொரு முறை விவசாயத்தை பத்தி தப்பா பேசுறேன், அதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீ இருக்க முடியாது. பத்துக்க யார பத்தி என்ன வார்த்தை பேசுற? விவசாயம் பண்றவங்களா உங்களுக்கு அவ்வளவு இதுவா போச்சோ? விவசாயமும் ஒரு வேலைக்கும் பத்துக்கிய. நாங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யற வசதி நீங்க 3 நேரமா உட்காந்து வீட்டுல மூக்க பிடிக்க திங்கிறீங்க. அந்த சோறுல எப்படி வந்துச்சு? எல்லாம் நாங்க சேர்ல இறங்கி வேலை செஞ்சனால்தான் வந்துச்சு. பாக்க சின்ன பொண்ணாட்ட இருந்துகிட்டு பேசுற பேச்செல்லாம் பாரு, பெரிய திமிர் பிடிச்ச லாட்ட கிடக்கு. ஏட்டி இப்படிதான் பேசுறியா? உங்க வீட்ல இப்படிதான் சொல்லி கொடுத்தாவளா? பெரியவங்களை எதிர்த்து பேச சொல்லி பெரியவங்களுக்கு எதிரில உட்கார சொல்லினே. அதானே இங்க பாருமா, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எங்க அப்பா விவசாயத்தை தான் நம்பி இருக்காரு. அடுத்தவங்க கையை காலம் நம்பி கிடையாது. பத்துக்க இன்னொருத்தங்க கிட்ட கை கட்டி சம்பளம் வாங்கறதுக்கு பதிலா நம்மளே காலையில மண்ணில் இறக்கி சேத்துல இறக்கி வேலை செஞ்சு சமாளிக்கணும்னு நினைக்கிறவரு எங்க அப்பா. அப்படி இருக்கையில நீ எப்படி தப்பா பேசுவ? ஐயோ, நான் இப்ப என்ன சொல்லிட்டு இப்படி ஆளாளுக்கு பதறாங்க? இப்படியே போனா நம்மள வீட்டை விட்டு வெட்டிட்டு போக போல இருக்கே. ஐயோ, இந்த வீடு நமக்கு ரொம்ப முக்கியமாச்சே. இப்ப என்ன பண்ணலாம்? அவன் சேட்டான்னு சொல்லி சமாளிப்போம். இவளை சொல்லக்கூடாது, எல்லாத்துக்கும் காரணம் இவளை கூட்டியாந்து வச்சிருக்கல நம்ம மாவன், அவனதையும் கூப்பிட்டு சொல்லணும். எங்க அவன்? மணி, டேய் மணி, எங்கடா இருக்க? ஐயோ, இவங்க எதுக்கு அவரை கூப்பிடுறாங்க? ஏதாவது சொல்லி சமாளிப்போம். ஐயோ தாத்தா, நான் அப்படி சொல்லல, தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. விவசாயம் பண்றவங்களா வறுமையில தானே கஷ்டப்பட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் செஞ்சு அதுக்கான ஊதியம் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுல்ல, அந்த ஒரு ஆதரத்துல பேசிவிட்டேன். நீ சொல்றது கரெக்ட் தான். உழைப்புக்கு ஏத்த ஊதியம் இங்க கிடைக்கிறது இல்ல, அதனால தானே விவசாயம் பண்றவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, நான் அதுதான் சொன்னேன். அம்மா கூப்பிட்டீங்களாமா? ஐயோ போச்சு, இவர்கிட்ட நம்ம பேசுனதெல்லாம் போட்டு குத்துட்டாங்கடா. அவ்வளோக்கே நம்மள வெளியே போன துரத்தி விட்டுருவாரோ? வாடா வா, எங்கதான் இந்த பொண்ணை பிடிச்சிட்டு வந்த? உங்க தாத்தா எதிர்த்து அவ்வளவு பேச்சு பேசிட்டு இருக்கா. இது வரைக்கும் இந்த வீட்டுல யாருமே மாமா எதிர்த்து பேசுனது கிடையாது. ஆனா இந்த பொண்ணு ஒரு மட்டு மரியாதை கூட கொடுக்காம பேசிட்டு இருக்கா. அதானே பாக்குறது சின்ன பொண்ணாட்ட நடக்கா. இவ என்ன பேசினாலும் யாரும் எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க நினைப்பு போல. அதை இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. என்ன பெருசா பேசிட்டுன்னு எல்லாரும் இப்படி திட்டுவீங்க. நான் எதுவும் பேசலையே, மனசுல இருந்தது தான் சொன்னேன். சரி சரி, அழுவாதுமா, நீ விடு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. விவசாயத்தை பத்தி பேசுறதுனாலதான் எனக்கு கோவம் வந்துருச்சு. வேற ஏதாவது கேட்டிருந்தா கூட நான் கோவப்பட்டு மாட்டேன். சரியா? சரி அழுவாது, விடு. இதை சின்ன பொண்ணு அதனால தெரியாம கேட்டேன்னு மன்னிச்சு விட்டுறேன். மாலினி, என்ன இதெல்லாம்? மாமா அது வந்து அது என்ன மாமா ஓமன சொல்லிட்டு ஒழுங்கு மட்டும் அவரை அண்ணான்னு சொல்லி கூப்பிடு. அதானே ஏன் மாமா உனக்கு மாமனா? அடியே ஒழுங்கா அவனை அண்ணான்னு சொல்லு. இப்ப எதுக்கு எல்லாரும் சேர்ந்து அவளை திட்டிட்டு கிடைக்கீங்க? சின்ன பொண்ணு தானே அவ, இதை தெரியாம பேசிருப்பா. அதுக்கு வந்து எல்லாரும் நிக்க வச்சு அவளுக்கு கேள்வி கேட்டிருக்கீங்க. மொத்த பேரும் சேர்ந்து ஒத்தாலும் கேள்வி கேட்டா அப்படி எப்படி ஒழுங்கா பதில் சொல்லுவா? அடே, இப்ப நாங்க எந்த பேச தப்பு சொல்லிட்டோம். அந்த புள்ளிய உடனே அண்ணான்னு கூப்பிடுச்சோம், அது ஒரு குத்தமா? உனக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆகி போச்சுல. நான் என்ன கல்யாணம் ஆகணும்னு சொன்னேன், அதுக்கு எல்லாருமே சேர்ந்து அவளை திட்டிட்டு கிடைக்கீங்க. சின்ன பொண்ணு தானே. பாத்தீங்களா உங்க மகன் பண்ண காரியத்தை பாருங்க. உங்க கண்ணு முன்னாடி எப்படி பேசுறாருன்னு பாத்தீங்களா? அண்ணான்னு சொன்னது என்ன ஆயிட போதா? ஆனா அண்ணா சொல்லக்கூடாதா? அப்ப என்னவா? இதுக்கு பேர் என்னத்த? நீங்களே சொல்லுங்க. காலையில கூட அப்படியே அவ காப்பி கேட்டு நான் போட்டு கொடுக்கலன்னா என்னைய பிடிச்சு அந்த கத்து கத்துறாரு. நீங்களே சொல்லுங்க, இதுல நியாயமா? எவ்வளவு ஒருத்தி கண்டு இப்படி கட்டின பொண்டாட்டின்னு பார்க்காம கத்துறாரு. நீ அமைதியா இருமா, நான் பாத்துக்கிறேன். மாலினி, நீ இப்ப எழுதிட்டு இருக்க. கடைக்கு போனா உனக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும்னு சொன்னல, நீ போய் கிளம்பி ரெடியா இரு, நான் அவனை கூட்டிட்டு போறேன். போ. சரிங்க அத்தா. மணி, என்னப்பா இதெல்லாம்? நீ இப்படி மாறுனா கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. பாத்துக்க, அந்த பொண்ணு யாரும் என்ன தெரியாம இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்க.
அண்ணன் கூப்பிட சொன்னா கூப்பிட மாட்டேன்னு அந்த பொண்ணு சொல்லுது, நீயும் கூப்பிட கூடாதுன்னு சொல்லுதே. இதுல கொஞ்சம் கூட சரியில்லை பாத்துக்க. இப்போ என்னன்னா அந்த பொண்ணு கூட்டிட்டு கடைக்கு போறேன்னு சொல்லுதே. ஆமா, அவ நம்மள நம்பி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அவளை நம்ம தான் நல்லா பாத்துக்கணும். அதனால தான் அவளுக்கு கேர் எடுத்து பாத்துக்கிறேன். அவ கொஞ்சம் கடையில திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொன்னா. சரி, அதான் நான் கூட்டிட்டு போறேன். புது இடம், புது ஊர் இல்லையா, அதனால தான் நான் கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை பாத்துக்க. கல்யாணம் இம்புட்டு நாள் ஆகுது, இம்புட்டு மாசம் ஆகுது. உன் பொண்ணாட்டி ஒரு நாளாச்சும் எங்கன்னா கூட்டிட்டு போயிட்டு வந்திருப்பியா? நாங்களும் எத்தனை முறை சொல்லியிருப்போம், அவளுக்கு கூட்டிட்டு போய் பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடு, பீச் பார்க்கணும் கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு. நீ எங்கேயாச்சும் ஒரு நாளாவது அவளை கூட்டு போயிருப்பியா? சொல்லு பாப்பா. அப்பா எதோட முடிச்சு போடுறீங்க? அவ சின்ன பொண்ணு தானே, வெளியே இந்த காலத்துல வயசு பொண்ணு எப்படி தனியா வெளியே அனுப்ப முடியும்? அதை வந்து தொடக்கி நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன். மத்தபடி நீங்க நினைக்க நல்லா எதுவும் இல்லை பாத்துக்கிடுங்க. என்னமோட மணி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. எங்களுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. நான் எந்த தப்பு பண்ணல, நீங்க புரிஞ்சுக்கலன்னா அதுக்கு நானும் எதுவும் பண்ண முடியாது. அடே மணி, சாப்பிட்டு போடா. தேவையில்லை, நாங்க 2 பேரும் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறோம், நீங்களே சாப்பிட்டுக்கிடுங்க. அட கடவுளே, இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு இப்படி வாய் மூடிக்கிட்டு அழுதுட்டு போறாளே. என்னங்க மாமா, நீங்க என்ன 2 பேரும் அமைதியா இருக்கீங்க? மணி பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. பாவம் மணி குழந்தை எப்படி அழுதுட்டு போறான்னு பாருங்க. அப்பா என்னாச்சுப்பா, நீங்க எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க? என்னடா பேச சொல்ற? நடக்கத்துல நானும் பார்த்து தானே இருக்கேன். எனக்கு என்னமோ ஏதோ சந்தேகமா உறுத்தலவே இருக்கு பாத்துக்க. அந்த பொண்ணை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரியே தோணுது. ஆனா எங்க இருந்தா முகம் சரி ஞாபகம் வர மாட்டேங்குது. மணி அதுக்காக அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அதுவும் இம்புட்டு நாள்ல ஒரு பொண்ணை கூட அவன் கூட்டிட்டு வந்தது இல்ல. ஆனா இந்த பொண்ணை கூட்டியாந்து வச்சிருக்கான். கூடவே இந்த எல்லாம் பாத்துக்கிறானே, எனக்கே இதை சந்தேகமா தான் இருக்கு. ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி இந்த மாதிரி குழந்தை பொண்ணு அவன் கூட வாழ மாட்டேன்னு சொன்னதுனால வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுத்தானோ? இருக்குமோன்னு தான் சொன்னேன் தவிர அப்படிதான் இருக்கும்னு நான் சொல்லலையே. எதுக்காக போய் 2 பேரும் பார்த்துருக்கீங்க? முதல்ல விடுங்க, எனக்கு ஏதோ தோணுது. ஆனா என்னன்னு சரியா தெரிய மாட்டேங்குது. மணி இப்படி எல்லாம் பண்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் பொறுமையா இருப்போம். என்னத்த பொறுமையா சொல்றீங்க? கட்டின பொண்ணாட்டி ஒரு நாள் கடையை கூட்டிட்டு போய் அவளுக்கு வலையில பொட்டு பூன்னு ஒண்ணு வாங்கி கொடுக்காது. நீ நேற்று புதுசா கூட்டிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் வாங்கி கொடுக்கான். அது பார்க்கல அந்த பொண்ணுக்கு மனசு கஷ்டப்படாதா? பாஸ்டம், நான் என்ன பண்றது? நானும் அவன்கிட்ட பேசி பாக்குறேன். ஆனா அவன் வாயிலிருந்து எந்த உண்மையும் வர மாட்டேங்குதே. எது கேட்டாலும் இதுக்கு மேல கேட்காதீங்கன்னு சொல்றான். நாமளும் கொஞ்ச நாள் அமைதியா இருந்து விட்டு பிடிப்போம். என்னதான் நடக்கணும்னு பாப்போமே. நம்ம வீட்டுக்குள்ள மேல நாம நம்பிக்கை வைக்கணும். அப்பதானே ஊர்ல இருக்கிற நம்பிக்கை வைப்பாங்க. அதனால கொஞ்ச நாள் விட்டு கொடுத்து பார்ப்போம். யாரு என்ன ஏதுன்னு விசாரிப்போம். எதுக்கும் அந்த பொண்ணு யாரு எங்கிருந்து வந்திருக்கான்னு எனக்கு தெரிஞ்ச ஆளை வச்சு விசாரிக்க சொல்றதே. முதல்ல அதை செய்ய, இல்லாட்டி இந்த வீடே 2ஆ 3ஆ பிரிஞ்சு போயிடும் போல இருக்கு. அடே, வீடு பிரிகிறதுக்கு இங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ வீடு இப்ப வாங்க போய் சாப்பிடுவோம். ஆமா, என்ன சாப்பிட இங்க தினம் நடக்கிறதுலாம் பார்த்தா மனசே சரியில்லை மாட்டேங்குது. இதுல சாப்பாடு ஒண்ணுதான் கேடு. சண்டை போடுறதுக்கும் உடம்புல தெம்பு வேணும் பாத்துக்க. முதல்ல சாப்பாடு தான் முக்கியம். வா போய் சாப்பிடுவோம். வயிறு காலியா இருந்துச்சுன்னா மூளையும் காலியா தான் இருக்கும். முதல்ல வயிற்றுக்கு தீனியை போடுவோம். அப்பதான் மூளையும் வேலை செய்யும் பாத்துக்க. வா போவோம். மாடி, நீ போய் அந்த சின்ன மருமூளை சாப்பிட கூட்டிட்டு வா. பாவம் அழுதுகிட்டே போச்சு, மனசு சங்கடமா இருக்கும்ல. சாப்பிடாம 4 பேருக்கு உட்காந்து கிடக்கும் போது. சரிங்க மாமா. அடே, எது நினைச்சு ஒத்துப்படாது. நான் எதுக்கு இருக்கேன், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரியா? எது நடந்தாலும் நல்லதுக்கு நினைச்சுக்கேன். வா போவோம். கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். என்னமோப்பா நீங்க சொல்றீங்க, அதனால நானும் அமைதியா வாரேன்.